கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கேடகமாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார். இந்த வசனம் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் சொன்னதுதான் இந்த வாக்கு தத்தங்கள். ஆபிரகாமே, நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், மேலும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கேடகம் என்றால் நமக்கு எதிராக வருகிற ஆயுதங்களை தடுத்து நம்மை அவைகளினின்று காப்பாற்றுகிற ஒரு ஆயுதம். அப்படியாக தேவன் ஆபிரகாமுக்கு இருந்தார். உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதாவது மனுஷனுடைய பலன் அவன் வாழ்கிறதற்கு போதாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பலனாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன் என்று. மகா பெரிய பலனாயிருந்தால் அவர் எவ்வளவு பெரிய காரியங்களையும் அவராலே செய்ய முடியும், ஆபிரகாமாலே செய்ய முடியும். ஆகவே தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. அவர் நாம் அவரை விருதாவாக சேவிக்கிறது, தொழுது கொள்ளுகிறது அல்ல. அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். எந்த தீமையும் நம்மை அணுகாதபடி அவர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். நமக்கு எதிராக வருகிற தீமைகளுக்கு எதிராக அவரே அதை தடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலனாகவும் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆபிரகாமுக்கு பலனாயிருப்பேன் என்று சொல்லி, மகா பெரிய பலனாயிருப்பேன் என்று சொல்லி அப்படியே இருந்த தேவன் தாவீதுக்கும் அப்படியே இருந்திருக்கிறார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். தாவீதுக்கும் தேவன் பலனாயிருந்திருக்கிறதை பார்க்கிறோம். மேலும் அடுத்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். பாருங்கள், இந்த தேவன் தான் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன் என்று. இங்கே தாவீதுக்கு எவ்வளவு பெரிய தேவனாயிருந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதுக்கு கன்மலையாக இருந்திருக்கிறார், கோட்டையாக இருந்திருக்கிறார், இரட்சகராக இருந்திருக்கிறார், கேடகமாக இருந்திருக்கிறார், இரட்சணிய கொம்பாக இருந்திருக்கிறார், அவர் நம்பி இருக்கிற துருகமாக இருந்திருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு எப்படி தேவன் கேடகமாக இருந்தாரோ, தாவீதுக்கு எப்படி கேடகமாக இருந்தாரோ, ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் எப்படி பலனாயிருந்தாரோ, அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் கேடகமாயிருக்கிறார், மகா பெரிய பலனாயிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள், என்னால் செய்ய முடியுமா என்று நினைக்காதிருங்கள். தேவன் உங்களுக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறார். எந்த தீமையும் கண்டு பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த நாள் கர்த்தர் எங்கள் கேடகமாய் பலனாய் இருக்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.